ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் சேனல். இன்றைக்கி WD-40 அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே வந்து அவசியம் இருக்கணும். இந்த ஸ்ப்ரே வந்து மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்ப்ரே பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வாங்கியிருக்கிற இந்த WD-40 வந்து 500 ml கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம், இல்லை இந்த வேலையை அப்புறமா செஞ்சுக்கலாம், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப குயிக்காக சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட பேக் சைடில் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாலோ இல்லை ரஸ்ட் ஆகி ரொம்ப டர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பிசுக்கு, அது ரொம்ப நாள்பட்ட கரைகள், இது போல் விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து நூல் கட் பண்ணுற ஒரு சிசர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மேலே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம், இந்த ரஸ்ட்டெல்லாம் வந்து போகுதான்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட போகிறோம். ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணலாம். இதை நம்ம 2 விதமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒன்று இது போல் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறது, இன்னொன்று ஒரு சின்னதாக ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 minutes கழித்து இதை நான் தொடச்சி காட்டுறேன், எந்த அளவுக்கு ரஸ்ட்டெல்லாம் போயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துருவெல்லாம் வந்து போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக சபீனா போட்டு அதை வந்து நல்லா நான் தேய்ச்சி விடுறேன். ஸோ அது நம்ம சபீனா போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற ரஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த சிசரோட மூமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், பாத்ரூம் டோரோட தாழ்பால் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். நம்ம குளிக்கிறப்ப படுற தண்ணி, நம்ம குளிச்சுட்டு வந்து ஈரக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாழ்பாலை வந்து நம்ம திறப்போம். ஸோ இதனால் வந்து சீக்கிரத்தில் வந்து இது வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ இது போல் விஷயங்களுக்கெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம ஒரே நிமிஷத்தில் இதை சரி பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே இது வந்து சூப்பராக லூப்ரிகண்ட் ஆகிடும். இனி வரப்போகிற மழை காலத்துக்கு, குளிர்காலத்துக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தாழ்பால்லாம் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக மெயின் டோர்கிட்ட இருக்கிற கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து சீக்கிரத்தில் துரு பிடிச்சிரும். மழை தண்ணி படுறது, அதுக்கப்புறம் ஈரக்காற்று, இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக துரு பிடிச்சி நம்ம திறக்கும் போதும் மூடுறப்பவும் ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சவுண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த உராய்வு தன்மையினால தான் வருது. ஸோ இதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே அந்த சவுண்டு வந்து உடனே வந்து சரியாயிடும். ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டே இப்போ வந்து கேட்கல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நொடியில் நம்ம சரி பண்ணிடலாம். இதனால தான் இந்த ஸ்ப்ரே வந்து எல்லாரோட வீட்லேயும் அவசியம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். எதெல்லாம் ஸ்ட்ரக் ஆகிருக்கோ, எங்கெல்லாம் ரஸ்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்ததாக என்னோடய பைக்கோட இந்த கால் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணி பட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன். இப்போ வந்து இதை உடனே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே உடனே நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஸ்ப்ரே பண்ணி விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்மளால் அதை செய்ய முடியுது. அடுத்ததாக
என்னோட மெயின் டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரக்காற்று இல்லை அந்த தண்ணி எல்லாம் பட்டு வந்து உங்களுக்கு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கதவை மூடுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கெல்லாம் கதவோட ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஸோ மொத்தம் 3 இடத்துல வந்து ஜாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டதும் இப்போ பாருங்கள் சவுண்டு வந்து கேட்கல அந்தளவுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள்